திமுக அரசு மேல மக்கள் வந்து இருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வரணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் வந்து பேசியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்க. அவங்க எப்பவுமே திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எதிர்கட்சியானவங்க வேற என்ன சொல்லுவாங்க? திருப்பி அதை தான் சொல்லுவாங்க. அதையே தான் சொல்லுவாங்க அவங்க. அதனால் அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது. பிஜேபி நமக்கு தமிழ்நாட்டுக்கு பிடிக்காத ஒரு கட்சி. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்கன்னா திமுக பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அப்படி இப்படின்னு நான் சொல்லுவாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதிலெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவை. மக்கள் வந்து ஸ்டாலினை தான் விரும்புகிறாங்க. அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களும் போட்டி போடுறாங்கல்ல, அவங்களுக்கும் அந்த தார்மீக உரிமை இருக்குதுல்ல, அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் வந்து ஸ்டாலினை தான் விரும்புகிறாங்க. படிங்கன்னு சொல்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே ஸ்டாலின் தான். படிக்க சொல்லி கொடுக்கறது. அதனால் எந்த மீட்டிங்லேயும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா மீட்டிங்லேயும் எல்லாரையும் படிக்கணும் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்குறாருல, அதனால் ஸ்டாலின் தான் வரணும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே ஒரு கூட்டணி கட்சியினர் அவர்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய கட்சியை குறைத்துத்தான் மதிப்பிடுவார்கள். அவர்கள் வெல்ல மாட்டார்கள், நாங்கள் தான் இந்த தேசத்தில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு வடநாட்டிலே பொதுவாக பிஜேபி மிகப்பெரிய ஆதரவை, மக்கள் ஆதரவை பெற்ற கட்சியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வடவர்களும் இங்கே தமிழகத்திலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஆட்சியினுடைய சிறப்பை பார்த்து அவர்களும் இன்றைக்கு வடநாட்டிலே கூட எங்களுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வடநாட்டிலும் வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டு விட்டார்கள் பிஜேபியினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அங்கேயெல்லாம் ஃப்ளக்ஸுகளை கட்டி இன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய பிரதமர், பாரத பிரதமர் மோடியினுடைய ஃப்ளக்ஸையும் அமித்ஷாவுடைய ஃப்ளக்ஸையும் செருப்பால் அடிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான வடர்களே திருந்திவிட்ட நேரத்தில் இங்கே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கால் உண்டும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை, பாஜக சொல்கிறது பூரா மிகப்பெரிய பொய்யாது. பாஜக ஆள்ற மாநிலத்தில் பூரா வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கே வராங்க. அங்கே இருக்க குஜராத்துக்காரங்க வந்து பீகாரில் இருந்து மற்ற எல்லா மாநிலத்து பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் பூரா தமிழ்நாட்டில் வேலைக்கு வராங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டால் வந்து எல்லாமே நல்லதுன்றாங்க. அப்படி அங்கே இருக்கும் பூரா தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டு அவ்வளோ பெரிய வளர்ச்சியை வந்து வேலை இந்த மாதிரிலாம் வளர்ச்சியை வந்து உருவாகிருக்காங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து திராவிட கட்சி உருவாகிருக்காங்க. இது பிஜேபி வந்து கட்டமைப்பு வந்து உடைக்கணும். எடப்பாடியை வந்து ஏடிஎம்கே அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கப்போ லேடியாக மோடியாக நின்று சண்டை போட்டாங்க. இவர் டெல்லியில் போய் அங்கே வந்து கூட்டணி வச்சு டெல்லியில் போய் சீட்டு கெஞ்சிறாரு. ஒரு ஏடிஎம்கே ஒரு திராவிட கட்சி வந்து இவ்வளோ தூரம் பலவீனமானதுக்கு வந்து பிஜேபி வந்து அதை முழுங்கு பார்க்குது. அதனால் வந்து ஏடிஎம்கே வந்து மிரட்டுறாங்க எடப்பாடி. அதனால் பிஜேபி வந்து எந்த காலத்தில் வந்து தமிழ்நாடு கால் ஒன்ற முடியாது. பொய்யான தகவலை வந்து பரப்புகிறாங்க. அவங்க ஜெயிக்க முடியாது. திராவிட மேலே எடப்பாடி வச்சு அவங்க வர நினைக்கிறாங்க, அது முறியடிச்சிருவாங்க. பிஜேபி சொல்கிறது மிகப்பெரிய பொய்யாது. பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்படி சொல்வதில் நமக்கு ஆச்சரியம் ஒன்றும் அல்ல. தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக விரக்தியில் இருக்கார். எதில் விரக்தியில் இருக்கார் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய, நியாயமாக சேர வேண்டிய ஒன்றிய நிதியை அளிக்காமல் இருக்கிறார்கள் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ ஃபண்டு 3500 கோடி நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். நியாயப்படி நாம் கேட்கும்போது எங்களுடைய என்ன செய்யுங்க, தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் கையெழுத்து போடணும் எங்கே மிரட்டுகிறார்கள். இதனால் விரக்தியாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒக்கி புயல், கஜா புயல், நீரோ புயல், எல்லா புயல்களிலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் நடைபெற்ற இயற்கை சீற்றங்களில் தர வேண்டிய, ஒன்றிய அரசு தர வேண்டிய அந்த நிதியை தரவில்லை. தேசிய பேரிடர் டிசாஸ்டர் தரவே இல்லை. அன்றைக்கு வந்த நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து நானே கோரிக்கை வைத்தேன். தூத்துக்குடிக்கு வந்தார். அதீத கனமழையால் பாதிக்கப்பட்ட காயல்பட்டினம் சேர்ந்தவங்க, சொந்த ஊர் காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் தான் காயல்பட்டினம். நாங்களே சென்று எங்களுக்கு நிதி தாருங்கள் என்று கேட்டால் அவங்க சொன்ன பதில், சுற்றி வர அவர் 50 பேரை கூட்டி வைத்து கொண்டு ஆங்கிலத்தில் பதில் சொல்கிறார். எல்லாம் அவங்க ஆட்களை என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த தேசிய பேரிடரை நாங்கள் அறிவிக்க மாட்டோம், சுனாமியை நாங்கள் அறிவிக்கவில்லை என்று சொல்கிறார். இதனால் மக்கள் விரக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய, உதாரணமாக ரயில்வே பட்ஜெட்டில் பட்டை நாமம் இதுவரைக்கும் போட்ட 12 ஆண்டுகளில் போட்ட ஒன்றிய சர்க்காருடைய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு பட்டை நாமம். இதனால் விரக்தியில் இருக்காங்க. தவிர இதுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதை நம்ம ரொம்ப சென்ட்ரல்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சென்ட்ரலில் வந்து
எரிவாயு சக்தி இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அதை பற்றி மேல் இடத்துல எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து டிஎம்கே வந்து குறை சொல்கிறதுல இருக்காங்க. அப்படி கிடையாது. அவங்க இங்கே வந்து பார்க்கல. மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியை பெற்ற மாநிலமாக தான் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிற கூடாது. நம்ம மக்களுக்கு தெரியும் இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு. எல்பிஜி பற்றாக்குறை வரப்போகுது, பெட்ரோல் பற்றாக்குறை வரப்போகுது. இந்த பெட்ரோல் ப்ரீமியம் வந்து ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் மேலடுக்கையில் ஏதோ சரி என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும்ல. சென்ட்ரல் கரெக்டாக இருந்தால் ஸ்டேட் தன்னால் கரெக்டாகிற போகுது. எடப்பாடி பழனிசாமி வந்து தூத்துக்குடி வழக்கில் வந்து டிவியில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அவர் இதை பற்றி பேசலாமா? இல்லை என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள். இல்லை அவர்னா பாஜக தலைவர்னா வந்து ஊர் ஊராக போயிட்டு வந்து மக்கள்கிட்ட கருத்து கணிப்பை கேட்டார். பிஜேபியை பார்த்தாலே தமிழ்நாட்டில் யாருமே பிஜேபிக்கு வந்து ஆதரவே கொடுக்க மாட்டாங்க. அவங்க கூட்டணியில் இருக்குன்றதுனால எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு அவருடைய மனநிலை. அது நம்ம தமிழ்நாட்டோட மக்களோட மனநிலைன்னு அவர் எப்படி சொல்லுவார்? அது அவரோட கட்சி கூட்டணி கட்சி இருக்கிறதுனால அவர் அந்த மனநிலையில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி மக்கள் விரும்புகிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. எலெக்ஷனுக்காண்டி சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா வந்து ஏடிஎம்கே அவங்க இருந்து ஜெயித்ததுக்கப்புறம் இந்நாள் வரையும் ஏடிஎம்கே வந்து எந்த ஒரு தேர்தல்லையுமே ஜெயிக்கலை. அது உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், நகரமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்நாள் வரையுமே ஏடிஎம்கே ஜெயிக்கலை. அப்போ அவர் என்ன மாதிரி ஆளுமை மிக்க தலைவர் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? அவங்க வேணால் தேர்தலுக்கான இதை அவங்க சொல்லலாம். அவங்க கூட்டணியில் இருக்கனால அவங்க இதுக்கு பாடலாம். அவங்க இந்தியாவிலே நம்ம மாநிலம் தானே நல்ல வளர்ச்சி பெற்று இருக்குது. ஜிடிபிலே ஆகட்டும், ஜிஆர்சிலே ஆகட்டும், எல்லாத்துலேயும் நம்ம மாநிலம் தான் நல்ல வளர்ச்சியாக இருக்குது. வேறு நம்ம கூட ஒப்பிடுற மாதிரி வேறு எதுவும் இல்லையே. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருந்துச்சு. கரெக்ட். இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசில் வந்து நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்ஸில் பெரிய அளவுக்கு இல்லை. எந்த கட்சியை ஆட்சி செய்தாலும், ஏன் நீங்களே முதலமைச்சராக இருந்தாலும் 100% மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. 100 திட்டங்களை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா ஒரு 50 திட்டங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பாஸ் பண்ண முடியும். ஒரு 20 திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியாமல் போயிடும். ஒரு 10 திட்டங்கள் வந்து தோல்வியில் முடியும். இது மனித பலவீனம். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 2021 அமைந்த தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அமைந்த அந்த ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி. அந்த ஆட்சி என்பதற்கு எது சாட்சி என்று சொன்னால், கல்வியில், வேலை வாய்ப்பில், தொழில்துறையில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதை புள்ளி விவரங்களை சொல்ல முடியும். அதாவது ஒன்றிய அரசிலிருந்து எந்த விதமான பங்களிப்பும் இல்லை, நிதி பங்களிப்பு இல்லை, ஒத்துழைப்பு இல்லை. மோடிஜி வருவார், மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வரான்னு சொன்னான்னா கண்டிப்பாக தேர்தல் வருகிறது. மோடி இங்கே வந்தாருன்னா, அமித்ஷா வந்தாங்கன்னா ஆஹா தேர்தல் வருது போகிறது தெரியுது என்று தேர்தலுக்கு வருவார். வந்து என்ன சொன்னார்? 2021, 2024, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது, ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்க மாட்டார் என்று சூளுரைத்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா? பிரச்சாரமே இல்லை, முகாரி ராகம் பாடிக்கிட்டு இருக்காங்க. எனவே இந்த வெற்றி 2026 மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும். எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விமா, ஆமாம் மக்கள் விரக்தியில் இருக்கிறாங்க. மோடி சர்க்கார் மீது விரக்தியில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மீது விரக்தியில் இருக்காங்க. இதான் உண்மை. மக்கள் விரும்புகிறாங்கலாம் நம்ம சொல்ல முடியல சார். அப்படி இல்லை, இதே நல்லா தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களே வந்துட்டு போட்டுமே. யார் நல்லது செஞ்சால் ஓகே தான். இப்போ இருக்கவங்க நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறது வந்து அவங்க தரப்பில் அவங்க வந்து ஒரு பிம்பமாக கூட இருக்கலாம். அவங்க கிரியேட் பண்ண பிம்பமாக கூட இருக்கலாம். அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது வருது இது வருது, அது மாணவர்கள்லாம் அதில் பாதிப்படைகிறாங்க, அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி இப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஆனால் வந்து மற்ற ஸ்டேட்லாம் பாஜக ஆண்டுகிட்டு இருக்க ஸ்டேட்ஸ்லாம் பாருங்கள், பெண்களுக்கு வந்து என்ன மாதிரி பாதுகாப்பு இருக்குன்னு. இல்லை, இப்போ கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்த் இந்தியாவை எடுத்துப்போமே. இப்போ வந்து திராவிட மாடலாக இருக்கட்டும், அவங்க குஜராத் மாடல் எடுத்துக்கட்டும். இப்போ திராவிட மாடல் எஜுகேஷனில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இங்கே உள்ள மாணவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அங்கே நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 25,000 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்காங்க. இங்கே பள்ளிக்கூடத்தை அதிகப்படுத்தியிருக்கோம். நம்ம படிக்கிறவங்கள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இப்போ இந்த இயரோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 பேருக்கு மேலே அதிகம் சேர்ந்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்புறம் இது வளர்ச்சி தானே. நம்ம ஸ்கூல்லேயே ஊக்கப்படுத்தி இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு கொண்டு போகிறோம். இவங்க படித்து பாஸ் பண்ணி காலேஜுக்கு போகிற மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம்.
ஒரு ஊக்கமாக தான் இருக்குது அவங்களுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எஜுகேஷன் தான் என்னோட பெரிய வளர்ச்சி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வைஸில் நம்ம இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கிறோம். எக்கனாமி ஜிடிபியில் 11.19 இருக்கிறோம். ஆமாம், அப்படிங்கிற பட்சத்தில் சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி திமுக கடன் வாங்குது 10.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் போயிடுச்சு அப்படின்னு. ஏடிஎம்கே விட்டுட்டு போன 5.5 லட்சம் கோடிக்கு 1 லட்சம் கோடி திமுக கடன் கட்டியிருக்கு. புரியுதுங்களா? அது ஒன்று 10.5 லட்சம் கோடி இன்னைக்கு கடனில் இருக்குது. நம்ம வந்து நார்த் இந்தியா மாதிரி குஜராத் மாடல் மாதிரி வந்து கடனை வாங்கி அரசு வேலை பார்க்குறவங்களும் சம்பளம் போடலை, திமுக சம்பளம் போடல. கடனை வாங்கி இங்கே வளர்ச்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றும். நம்ம வாங்கி சம்பளம் போடுறது வேற, அதுக்கு கடன் வாங்குறது வேற. ஆனால் வாங்கி நம்ம வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு டைட்டில் பார்க் கொண்டு வர்றது, மாவட்டந்தோறும் டைட்டில் பார்க்குன்னு திமுக சொன்னாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கடனை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாவட்டந்தோறும் டைட்டில் பார்க்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிட்டாங்க, காரைக்குடியில் ஆரம்பிச்சிட்டாங்க, நாகப்பட்டினம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல அவங்க சொன்னதை நிறைவேற்றிட்டு வர்றாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 365 வாக்குறுதிக்கு மேலே 505 வாக்குறுதி சொன்னாங்க. 365 அவங்க தான் சொல்லிட்டாங்களே. நான் ஒரு 70% மேலே நாங்கள் பண்ணிட்டோம். நிதி நெருக்கடினால எங்களால் பண்ண முடியல. அதை வந்து வர்ற ஆட்சியில் நாங்கள் வந்து 2.0 நாங்கள் பண்ணி கொடுத்துருவோன்னு தான் திமுக அரசு சொல்கிறாங்க. நம்ம கண் கூட பார்க்க முடியுது. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க?